சனிக்கிழமை திருவண்ணாமலை கிரிவலம் சுத்துறது. சனிக்கிழமை போயிட்டு யாரெல்லாம் திருவண்ணாமலை கிரிவலம் சுத்துறாங்களோ அவங்களுக்கு நவ கிரகங்களாகிய வேலை செய்யக்கூடியவங்க 9 கோள் நவ கிரகங்கள், இந்த 9 பேராலையும் நமக்கு எந்த பாதிப்புமே வராது. அவங்க நமக்கு நன்மை தான் செய்தாகணும். மாதத்திற்கு ஒரு முறையே அது போயிடணும். மாதத்திற்கு ஒரு முறை போனாலே அந்த அளவுக்கு பாதிப்பு வராது. அப்போ அங்கே போயிட்டாலே நம்ம பண்ண வினையெல்லாம் அப்படியே 2.5 வருஷத்துக்கு முடியே போனா இல்லை ஒரு 7.5 வருஷத்துக்கு வெளியே போனாலும் விடுபடுவோம்னா கிடையாது தான். ஒரு அளவுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் கிடைக்கும். அது ஏற்றுக்கக்கூடிய விஷயம் கிடைக்கும். ஒரு அளவுக்கு 50% நீங்கள் தினமும் அடி வாங்குறீங்கன்னா 25% வச்சிருப்பாரு. மீதி 25% வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும் தான் தவிர உன்னை அடி வாங்காமலாம் விட மாட்டார் சுவாமி. கொஞ்ச நாள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுட்டு 25% குறைச்சிட்டு வரலாம். ஆனால் வினையானது கண்டிப்பாக நாம் சேமித்து வைத்தது அத்தனையும் நாமே தான் அனுபவித்தாகணும். அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ரொம்ப துன்பம் என்னால் முடியல, இதுல கொஞ்சமாவது வெளியே வரணும்னா இப்படி செய்தால் வெளியே வரலாம். முழுமையான சிவனடியார்களாக இருந்தால் மட்டுமே இந்த கோள்களால் எந்த பாதிப்பு வராது. அப்ப சிவன் அடியாரா இருந்தா அப்ப இந்த கோள்களால வராதுன்னா அந்த சிவன் அடியார்ன்றதுக்கே பெரிய தகுதி இருக்கு. மிகவும் தூய்மையானவர்கள், உள்ளத்துல சிவ சிந்தனை ஆழ்ந்து இருக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் இருக்கும்போது நம்மளுடைய கர்மனை எப்பயே அழிந்து போயிருக்கும். இதுக்கப்புறம் எந்த கோள்கள் பார்த்து எதுவும் அவங்களுக்கு பயன் கிடையாது. ஏன்னா எந்த பாருமே அவங்களை எதையும் செய்ய போறது கிடையாது. அதனால அடியார்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாருமே நிறைய இந்த ஞான சம்பந்தர் பாடிய பாடல் பதிகத்தை பாடினா கோளால் நம்மளுக்கு பாதிப்பு வராது. கோளறு பதிகம், இதை பதிகத்தை பாடினா நம்மளுக்கு எந்த பாதிப்பு வராது அப்படின்னு நிறைய பேர் பாடக்கூடிய இருக்கிறாங்க. ஆழமான சிவ சிந்தனை உடையவர்கள், ஆழமான பக்தி உடையவர்கள், அன்பு உடையவர்கள், அவங்களுக்கு அடியார்களுக்கு நல்லன்றாரு. அவர் எல்லாருக்கும் மென்ஷன் பண்ணவே இல்லை, அடியாருன்னு மென்ஷன் பண்ணிட்டார் தெளிவா. அடியார்னாலே எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். மெய்யான அன்பு சிவம் மட்டுமே போதும், வாழ்க்கைன்னு வாழக்கூடியவர்கள் தான் அடியார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் எந்த கோள்களினுடைய பார்வை என்ன ஆக போகுது, யாரால என்ன பண்ண முடியும், அவங்களை எதையுமே அசைக்க முடியாது. சுவாமியினுடைய திருவடியில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களால எதையுமே பண்ண முடியாது. அடியார் எதையும் செய்ய முடியாது. அவங்களும் நல்லத்தான் நடக்கும்ட்டு அவர் வாக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா அந்த பதிகத்தை பாடும் பொழுது பக்தர்களுக்கோ சாதாரணமா இருக்கக்கூடியவர்கள் அந்த பாடுனா ஒரு அளவுக்கு குறையும் தான் தவிர வரவே வராதுன்னா கண்டிப்பா வரும்.